ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன். நான் லஞ்சு சாப்பிட்டோன்னே நான் வந்து ஃப்ரைடே பூஜைக்கான வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். விளக்கு க்ளீன் பண்ணுறது, வீடு சுத்தம் பண்ணுறது, எல்லா வேலையுமே நான் தேர்ஸ்டேவே முடிச்சிடுவேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவே எண்ணெய் படிஞ்சிருக்கு. ஒரு 10 டேஸ் மாதிரி நான் க்ளீனே பண்ணல. இது நான் வந்து வீட்டில் இருக்க பொருள் வச்சே தான் நான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்லேயே அந்த வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள் நான் எந்த மாதிரி க்ளீன் பண்ணியிருக்கேன்ட்டு. க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் நல்லா அது ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு நான் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாமி ரூமில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே நான் தொடச்சி க்ளீன் பண்ணி நான் வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் தேர்ஸ்டே வந்து கொஞ்சம் வீடு டீப் க்ளீன் பண்ணுவேன். ஏதாச்சும் ரீஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது மசாலா பாக்ஸு, ஸ்பைசஸ் எல்லாமே நான் ரீஃபில் பண்ணி வச்சுருவேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய இதில் ரீஃபில் பண்ணாமல் தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே பாக்ஸில் க்ளீன் பண்ணிவிட்டு நான் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சிட்ருந்தேன். பார்த்திங்கன்னா நான் எல்லாமே ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அந்த டைம் பார்த்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்த விளக்குக்கு எல்லாமே நான் பொட்டெல்லாம் ஈவினிங்கே வச்சுருவேன். அதுக்கப்புறமா வந்து நான் சாமி ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நான் ஈவினிங்கே பொட்டு வச்சுருவேன். தேர்ஸ்டே ஈவினிங்கே நம்ம இந்த மாதிரி பொட்டு வைக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா நம்ம ஃப்ரைடே மார்னிங் பூஜை பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் டோருமே நல்லா க்ளீன் பண்ணி முன்னாடியே நான் சந்தன பொட்டு எல்லாமே நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் டோரில் வந்து எப்போயுமே ஓம் சிம்பிளெல்லாம் எழுதுவேன். அதுவும் நான் பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா டோர் இப்படி தான் இருந்துச்சு. இது எல்லாமே நான் வந்து தேர்ஸ்டே நைட்டே முடிச்சிட்டேன். ஃப்ரைடே மார்னிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் ரெடியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருவேன். விளக்கு, குங்குமம், எண்ணெய் பாட்டில், திரி எல்லாமே நான் ஒரு பிளேட்டில் ரெடியாக எடுத்து வச்சுட்டு தான் நான் வந்து தூங்குறதுக்கு போவேன். பிகாஸ் நம்ம காலைல எழுந்திரிச்சு நமக்கு டைம் இருக்காது. நம்ம பூ எல்லாமே வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு அந்த டைமுக்குள்ளே நம்ம பூஜை முடிக்கிறதுக்கு வந்து நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போவே எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நைட் டின்னர் முடிச்சுட்டு எல்லாமே ஸ்டவ்வில் க்ளீன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து ஸ்டவ்வுக்கு நான் போட்டு வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் நான் 4 o'clock எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சோடனே குளிச்சுட்டு வந்துட்டு நான் வாசல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து நிலைவாசலில் வந்து க்ளீன் பண்ணி நான் இன்றைக்கி மஞ்சள் குங்குமம் வைப்பேன். ஸோ நான் இப்போ அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் நம்ம வந்து வச்சுட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். மஞ்சள் குங்குமம் வைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது நிலைவாசலில். அதுவும் ஃப்ரைடே வந்து நான் இது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறனால வந்து நான் எப்போவுமே தாமரை கோலம் தான் போடுவேன். மேக்ஸிமம் எல்லாருமே தாமரை கோலம் தான் போடுவாங்க. ஸோ நானும் இன்றைக்கி தாமரை கோலம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு வந்து வாசலில் விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அகர்பத்திலாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பூஜை ரூமுக்கு போனேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாசலில் விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்து பூஜை அறையில் போய் விளக்கு ஏற்றணும். நான் அப்புறம் வந்து பூஜை அறையில் வந்து சாமிக்கு வந்து நான் பூ எல்லாமே வச்சு அலங்காரப்படுத்திட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அகர்பத்தி காட்ட நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக நான் இன்றைக்கி வந்து ஆப்பிளும் கற்கண்டு அண்ட் உலர் திராட்சை வச்சுருந்தேன். நம்ம ஏதாச்சும் சாமிக்கு வந்து செஞ்சு தான் படைக்கணும் அதெல்லாம் அவசியம் கிடையாது. வீட்டில் என்ன இருக்கோ ஒரு சாக்லேட் கூட இருந்தால் கூட நம்ம அது கூட வச்சு நம்ம சாமி கும்பிட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து டெய்லியுமே வந்து ஒரு 4:40க்குள்ளே பூஜை முடிச்சிடுவேன். இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறனால எனக்கு கொஞ்சம் இன்னுமே டைம் ஆகி நான் 4:50க்கு தான் இன்றைக்கி பூஜை முடித்தேன். நான் வந்து இப்படி தாங்க சிம்பிளாக தான் என்னோடய பூஜை பண்ணுவேன். ஃப்ரைடே பூஜைக்காக நான் வந்து தேர்ஸ்டேவே ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரைடே மார்னிங் வந்து இந்த மாதிரி நான் சிம்பிளாக பூஜை முடிச்சிடுவேன். இன்றைக்கி வந்து என்னோடய பூஜை முடிக்கிறதுக்கு வந்து 4:50 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சாமிக்கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரம் சாமிக்கிட்ட நான் வேண்டிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் ரெகுலர் ஒர்க் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னோடய பூஜை விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், இன்னொரு விலாகில் பார்க்கலாம்.